Design a shaft to transmit power from an electric motor to a lathe headstock through a pulley by means of belt drive. The pulley weighs 200 Newton and is located at 0.2 meter from the center of the bearing. Determine diameter of the pulley is 0.2 meter. Maximum power transmitted is 1500 watt at 120 rpm. Angle of lap of the belt is 180 degree. Coefficient of friction between the belt and the pulley is 0.3. Shock factor in bending and twisting are 1.5 and 2.0 respectively. Allowable shear stress in the shaft material is 35 Newton per millimeter square. இதில் வந்து ஒரு ஷாஃப்டை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷாஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரால் ரன் பண்ணப்படுது. லேத்து ஹெட் ஸ்டாக்கை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. த்ரூ ஏ புள்ளி மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஷாஃப்ட்டு பேரிங் சப்போர்ட்டில் இருக்குது. இந்த எண்டில் வந்து ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில் பெல்ட் மாட்டியிருப்பாங்க. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், அதுலேயும் ஒரு புள்ளி இருக்கும். அந்த மோட்டார் ரன் ஆகுது. இது வந்து மோட்டார், இது வந்து புள்ளி, இது வந்து பெல்ட்டு, இது வந்து ஷாஃப்ட். இது போல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட சைடு வியூ பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். இது வந்து பெல்ட், இங்கே வந்து டைட் சைடு T1, இங்கே வந்து ஸ்லாக் சைடு T2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து புள்ளியோட சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புள்ளி வெயிஸ் 200 நியூட்டன். புள்ளியோட வெயிட் இருக்கு இல்லையா, இதோட வெயிட் வந்து WP அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இது வந்து 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஸ் லொக்கேட்டட் 0.2 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பியரிங். பியரிங்லேருந்து புள்ளி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 0.2 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த டயாமீட்டர் ஆஃப் த புள்ளி இஸ் 0.2 மீட்டர். டயாமீட்டர் வந்து 0.2, அதாவது புள்ளியோட டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் வந்து இதுவும் 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது P கொடுத்துருக்காங்க 1500 வாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க N is equal to 120 rpm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் லேப் த பெல்ட் இஸ் 180 டிகிரி. அதாவது இந்த பெல்ட் வந்து இந்த புள்ளியில் டச் ஆகிருக்கு இல்லையா, இது எவ்வளோ ஆங்கிளுக்கு டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தீட்டா கொடுத்துருக்காங்க 180 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டிகிரியில் இருந்தால் நம்ம ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இன்ட்டு π/180 போடணும். போட்டோம்னா ரேடியனுக்கு மாறிடும். அப்போ 180 கேன்சல் ஆகிட்டா பை வரும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பைன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளி மியூ கொடுத்துருக்காங்க. அதாவது பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும் இடையில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 0.3. அது வந்து நம்ம மியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஷாக் ஃபேக்டர் இன் பெண்டிங் அண்ட் ட்விஸ்டிங் ஆர் 1.5 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாக் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங்கை வந்து நம்ம KB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து 1.5. அடுத்தது ட்விஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது அதை KTன்னு சொல்லுவோம். இது வந்து 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் மெட்டீரியல். ஷாஃப்டோட அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம டவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு 35 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்காததுனால நம்ம ME கண்டுபிடிக்க தேவையில்ல, TE மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததோட எப்போதும் போல் டார்க்கை கண்டுபிடிச்சிக்கலாம். P is equal to 2π/NT divided by 60,000. ஸோ இதில் பவரும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. டார்க்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 60,000 2π இந்த சைட் கொண்டு வாங்க. அப்போ P into 60,000 divided by 2πn is equal to டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் பவர் கொடுத்துருக்காங்க 1500 வாட்டு இன்ட்டு 60,000 divided by 2 into pi into n. n வந்து 120 is equal to torque. Bracket open 1500 into 60,000 bracket close divide bracket open 2 into pi into 120 bracket close equal to 119 வருது.
இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு 119,366.21 அந்த அளவுக்கு வருது நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ இதான் வந்து டார்க்கோட மதிப்பு. ஒரு டார்க் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் எம் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புள்ளி அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். எம் இஸ் ஈக்குவல் டு T1 + T2 + WP × X. இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு T1 + T2 + WP × X அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஓவர் ஹேங்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரிங்கோட சென்டர் பாயிண்ட்லேருந்து புள்ளியோட சென்டர் பாயிண்ட் மட்டும் தூரம். அதை வந்து நமக்கு 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டரில் மாற்றிக்கலாம். அப்போ வந்து × 1000 போட்டிங்கன்னா மில்லிமீட்டருக்கு மாறிடும். அப்போ 200 mm அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ டபிள்யூபியும் கொடுத்துருக்காங்க. டபிள்யூபி தான் புள்ளியோட வெயிட்டு. டபிள்யூபி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புள்ளியோட வெயிட் வந்து 200 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதிப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T1ஐயும் T2ஐயும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு எம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ T1 T2 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா T1/T2 = e⁻μθ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதிக்கிறேன். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ T1/T2 = e⁻μθ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ T1/T2 = இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். e⁻μோட வேல்யூ வந்து 0.3 × θவோட வேல்யூ வந்து π. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷிஃப்ட் அழுத்தி எல்என் அழுத்தினீங்கன்னா இ வரும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.3 × π ப்ராக்கெட் க்ளோஸ் = 2.566 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 2.566 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த T1 இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அதாவது T1 = கீழே உள்ள T2 அந்த சைடு போனால் நியூமரேட்டருக்கு வந்துடும். 2.566 T2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே உள்ள T2 கீழே உள்ள T2 ஈக்குவல் டு தாண்டி போனால் மேலே வந்துடும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் மாரி வந்தது. T1/T2 = 2.566 T2. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொன்று ஃபார்முலா இருக்குது. ஸோ டார்க் T = T1 - T2 × RP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் T = T1 - T2 × RP. RP அப்படிங்கிறது புள்ளியோட ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. புள்ளியோட டயாமீட்டர் வந்து 0.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் புள்ளி 0.2 மீட்டர். ஸோ இப்போ டயாமீட்டர் ஆஃப் புள்ளி DP = 0.2 மீட்டர். அதாவது மில்லிமீட்டரில் சொல்கிறா இருந்தால் 200 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த புள்ளி வந்து இந்த டயாமீட்டரில் பாதி, அதாவது 100 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ டார்க் T = டார்க்கோட வேல்யூ எனக்கு தெரியும். இந்த RP கீழே கொண்டு வந்துடலாம். மேலே உள்ள RP = தானே கீழே வந்துடும். T/RP = T1 - T2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே மேலே உள்ள RP என்ன செஞ்சிச்சு, கீழே வந்துடுச்சு. இப்போ டார்க் நமக்கு தெரியும், அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 119,366.21 டிவைடட் பை RPயோட வேல்யூ 100 = T1 - T2. இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணோம்னா புள்ளி மட்டும் வரும். அப்போ T1 - T2 = 1193.6621 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை ஒன்று கூட ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இதிலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே இருக்கு இல்லையா T1, ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது T1க்கு பதிலாக 2.56 T2 இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2.56 T2 minus T2 is equal to 1193.66.
இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா T1க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஈக்குவேஷன் 2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். T1 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 2.56 T2 இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இதில் வந்து 2.56 T2 இருக்குது, இதில் ஒரு T2 இருக்குது. இதில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ 1.566 T2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 1193.66 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த 1.566 கீழே கொண்டு போயிடுங்க. அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 1193.66 டிவைடட் பை 1.566. ஸோ இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிட்டா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1193.66 divided by 1.566 equal to 762 வருது. T2 762.23 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ T2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி T1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் T1 அந்த ஈக்குவேஷன் 2 எழுதிக்கிறேன்னா T1 is equal to 2.566 into T2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 2.566 into T2ஓட மதிப்பு வந்து 762.23. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸோ இந்த 762.23 ஆல்ரெடி இருக்குது. இன்ட்டு 2.56 மட்டும் போட்டால் போதும். 2.566 போட்டோம்னா 1955.895 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து T1. ஸோ இப்போ நமக்கு T1ம் தெரிஞ்சிருச்சு, T2வும் தெரிஞ்சிருச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம M கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ M is equal to T1 plus T2 plus WP into X, இதான் ஃபார்முலா. ஸோ T1 வந்து 1955.895 ப்ளஸ்ஸு T2 வந்து 762.23 ப்ளஸ்ஸு வெயிட் ஆஃப் த புள்ளி வந்து 200 நியூட்டன். ஸோ 200 இன்ட்டு எக்ஸு, எக்ஸோட மதிப்பு இங்கே தான் கொடுத்துருந்தாங்க 200 mm. ஸோ 200. அப்போ M இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. ப்ளஸ்ஸு 762.23 ப்ளஸ்ஸு 200 ஈக்குவல் டு இன்ட்டு 200 ஈக்குவல் டு 583,624.99 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 998987. ஸோ இதான் வந்து என்னோட பெண்டிங் மொமெண்ட் நியூட்டன் மில்லிமீட்டரில் போட்டுட்டேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஈக்குவலன்ட் டார்க் கண்டுபிடிக்கணும். TE நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பெண்டிங் மொமெண்ட்டும் ஆக்ட் பண்ணுது, டார்க்கும் இருக்குது. அப்போ ஈக்குவலன்ட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா இங்கே இருக்குது ஆல்ரெடி. ஈக்குவலன்ட் டார்க் TE இஸ் ஈக்குவல் டு root of kbm the whole square plus ktt the whole square. So root of kbm the whole square plus ktt the whole square is equal to root of kb value நமக்கு கொடுத்துருக்காங்க bending factor. kb value வந்து 1.5 into m ஓட மதிப்பு 583,624.99 the whole square plus kt ஓட வேல்யூம் கொடுத்துருக்காங்க 2 into torque. T ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 119,366.21 the whole square. அப்போ TE is equal to என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்குது கால்குலேட்டரில். நான் இன்ட்டு 1.5 மட்டும் போடுறேன். இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு, ஸோ இதோட மதிப்பு கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மதிப்பு வருது ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன், இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
இன்னொன்று ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 × 119,366.21 ப்ராக்கெட் க்ளோஸ், ஸ்கொயர் பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ், ஈக்குவல் டு. ஸோ இதோட டோட்டல் மதிப்பு இவ்வளோ வந்துருச்சு. அடுத்ததான் நான் இதுக்கு ரூட் எடுக்கிறேன். ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேல்யூ வருது. ஈக்குவலன்ட் டார்க் வந்து 907,405.08 நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் டார்க். இப்போ ஈக்குவலன்ட் டார்க்கை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் TE is equal to π/16 tau d cube. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ TE is equal to π/16 tau into d cube. ஸோ இதில் வந்து π/16 tau இது மூணுத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சிங்கன்னா TE into 16 divided by π into tau equal to d cube அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ TE எனக்கு தெரியும் 907,405.08 into 16 divided by pi into tau. டவுங்கிறது அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 35ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 35 is equal to d cube அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த வேல்யூ ஆல்ரெடி என் கால்குலேட்டரில் இருக்குது. நான் இன்ட்டு 16 போட்டுக்கிறேன். equal to divide bracket open pi into 35 bracket close equal to. ஸோ இவ்வளோ வருது, அதாவது 132,039.318 equal to d cube வருது. இந்த வந்து கியூப் அழிச்சிட்டு இந்த செட் போட்டோம்னா கியூப் ரூட்டாக மாறிடும். கியூப் ரூட் நம்ம எடுக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் ஆன்சர் ஈக்குவல் டு இவ்வளோ வருது. ஸோ இப்போ d is equal to 50.92 mm வருது. ஸோ இதை வந்து நம்ம டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ டேட்டா புக்கில் 50 தாண்டி என்ன ஷாஃப்டோட டயாமீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 40, 42, 45, 48, 50, 50க்கு அடுத்தது 55 வந்துடுது. அதனால் ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 55 mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம்.